நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். ஆட்டுக்கீடா வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார். ஓட முடியல, வயசாகி போச்சு. வெள்ளை யானை மீதில் ஏறி தேவேந்திரன் ஓடினார். அண்ண பேச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார். இந்த சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார். புள்ளிமயில் மீதிலே சுப்பிரமணியன் ஓடினார். பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார். ஆண்டவனே பகவானே இது என்ன அதை சொல்ல நேரமில்ல அண்ணா வாரம் வல்லரக்க சொல்ல நேரமில்ல அண்ணா வாரம் வல்லரக்க ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலம் ஈஸ்வரனே இதை சொல்ல நேரமில்ல இல்லா வாரம் வல்லரக்க எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள். மூத்த மகன் ஆதிமூல பெருமாளால ஓட முடியல, அவரால் ஓட முடியல. சாப்பாடு பெருத்து போச்சு. ஆமா, பெருச்சாளி வாகனம் முன்னிழுக்க பேள வயிறு பின்னிழுக்க ஓட முடியலையா. ஆண்டவனை வழிமறித்தார். ஆமா, அம்மையப்பா பகவானே, அரக்கமற்ற அரக்கனுக்கு அதிக வரத்தை கொடுத்து விட்டு ஆண்டவா நீங்க ஓடி ஒளியலாமா, ஆண்டவா ஓடலாமா. ஆமோ, நாள ஓட முடியல, ரெண்டு பேரும் நிப்போம். ஆமா, அரக்க வந்தானா ரெண்டு பேரையும் எரிச்சிட்டு போட்டோம், எரிச்சு சாம்பலாக்கி போட்டோம். அப்ப ஆண்டவன் பார்த்தார். ஆமா, நீ பெருச்சாளி வாகனத்தை லேசா நினைக்காத, பெருச்சாளி பூமியை நோக்கி மூச்சு விட்டதேயானா கபாலமா வெடித்து பூமி இரண்டு கபாலமாகவே வெடிக்கும். ஆமையா, முச்சந்தியிலே அமர்ந்தையானா அமர்ந்தனா உனக்கு துணைக்கு துணையாக ஆமா நானே ஒரு ஆலமரமாகவும் நானே ஒரு அரச மரமாகவும் ஆமா உன் தாய் மாமா கோபால கண்ணன் ஒரு ஆலமரமாகவும் ஆமையா உங்க அம்மா பார்வதி உனக்கு ஒரு வேப்ப மரமாகவும் வந்து துணைக்கு துணையாக வந்து இருப்போம் என்று ஆமா ஆதிமூல பகவானை பூலோகத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். எட்டோடு எட்டு நாளா எட்டோடு எட்டு நாளா நெட்டோட்டம் ஓடினார். எட்டு நாளா ஓடிக்கொண்டு இருந்தோமானால் உடல் அழைத்து போகும் என்று ஓடிக்கொண்டு உலகழைத்து போகும் என்று பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி நந்தவன தோட்டமாக்கி ஆண்டவன் சிவபெருமான் அரளிவனம் முளைத்தார். அரளிக்குள்ளே இருந்தோமானால் அரக்கன் வந்து எரிப்பான் என்று செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். செவ்வரளி புஷ்பத்தில சிவலிங்கமா தான் ஒளிந்தார். தலையில் உள்ள கங்கையரை தரையாறு வைத்தார். அக்கினியால் எரிந்தவரோ தண்ணீரால் குளிர செய்தார். அக்கினியா இருந்தவனா தண்ணீரால் குளிர செய்தார். ஏனை சடை உளைய முடிவுளைய முடிவுளைய சடை உளைய முடிவுளைய பகவான் முடிவுளைய முடிவுளைய சங்கரன் பகவான் தான் ஒளிய சாமி முடிவுளைய சடையும் முளைந்தது முடியும் முளைந்தது. ஆண்டவனால் அள்ளி கட்ட முடியல. ஆண்டவனோ ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி செவ்வரளி புஷ்பத்துக்குள்ளே ஆண்டவன் சிவலிங்கமாகவே ஒளிந்திருக்க சிவலிங்கமா ஒளிய ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கையிலே அருளுமில்ல பொருளுமில்ல. அப்ப ஆதி பராசக்தி ஆண்டவனை காணாமல் ஆதி பராசக்தி கையில எல்லாம் ஈசனை தேடி பார்த்தா பகவான காங்கல கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தாடி பார்த்தா
கைலாச மலைகள் எல்லாம் கடவுள் தேடி பார்த்தா கடவுளை காணாமல் கலங்குலாளம் பார்வதியா கண்ணனோட தங்கை கடவுளுட மனைவியா கண்ணனோட தங்கை கடவுளுட மனைவியா யா கண்ணனோட தங்க போடு 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 ஆதி கைலாசம் எல்லாம் தேடி பார்த்து ஆண்டவனை காணாமல் கருவாளம் பார்வதியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவியா போடு போடு யா அச்சுதனா தங்க ஓ பாதி கைலாசம் எல்லாம் பகவானை அடி பார்த்தா பகவானை காணாமல் பகருவாளம் பார்வதியா பச்சமாளின் தங்கை பகவானுட மனைவியா பச்சமாளின் தங்கை பகவானுட பச்சமாலும் தங்க சாமி பச்சமாலும் தங்க போடு 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 ஆண்டவனை காணாத ஆதிபராசக்தி அழுதா தொழுதா அழுது புலம்பு கண்ணீரும் கவலையும் இருக்க ஆமோ கண்ணீரும் கவலையும் தீர்க்கணுமானா யாரு வந்தால் தீரும் அண்ணன் கோபால கண்ணன் வந்தாதான் தீரும் அந்த மாயவன் கோவால வந்தா தானே தீரும் அண்ணன் கோபால கண்ணனை அழைக்க அண்ணா வந்தாரு தங்கையோ பார்வதி அழைக்கால் என்று கைலைக்கு ஓடோடி வந்தார் ஓடோடி கைலாசம் வந்து பார்வதியை கண்டார் அம்மா பார்வதி பார்வதி கண்ணீரும் கவலையும் இருக்க காரணம் என்ன என்ன ஆண்டவன் பகவான் போய் 8 நாள் 1 வாரம் ஆச்சு 8 நாள் 1 வாரம் ஆச்சு ஆண்டவன் பகவான் வரலையான உன் தங்கையான பார்வதி பூவிழுப்பேன் பொட்டிழுப்பேன் ஆமையா மையனா இழப்பேன் மாவிழப்பேன் மஞ்சக்குழி நான் மறப்பேன் ஆமோ என் ஆண்டவன் வரலையானா ஆமையா ஆக்க புடிங்கிருவேன் நஞ்சரித்து தின்னுருவேன் ஆமா சுவாமி பார்வதி பார்வதி கவலைப்படாத ஆமா ஆண்டவன் எங்க இருந்தாலும் அழைத்து வருவது எனது பொறுப்பு அவரு குடுமையை பிடிச்சு இழுத்து கொண்டாந்து ஒப்படைக்க பொறுப்பு யாம் பொறுப்பு தங்கைக்கு ஆறுதலை சொல்லி ஆமையா ஆண்டவனை காணணுமானா நம்ம இப்படி போகக்கூடாது இல்ல சொருவத்தில் நம்ம போவோம் எடுத்த சொருவத்தை என் பெருமான் யோசித்து பார்த்தார் ஆமையா கஞ்ச கமுசனை வதம் செய்வதற்கு தேவகிக்கு 8வது மகிந்தனாக பிறந்து வளர்ந்து ஆயர்பாடி பட்டணத்திலே நாட்டாமை நந்தகோனாரின் மனைவி யசோதையின் பக்கத்திலே நாம் வளர்ந்ததாலே அல்ல அசோத பக்கத்தில் வளர்ந்தனால அந்த சொருவத்தில் போக வேண்டும் என்று என் பெருமான் எப்படி வருகிறாரையானா அடுமேக்கும் ஆயர் போலோ ஆடுமேக்கும் ஆயர் போலே அச்சுதனோ கோலம் கொண்டான் கொண்டு பசுமேக்கும் பக்தி போலே நம்பி போலே பச்சமாடும் வாராரே கன்று மேய்க்கும் கோணார் போலே கன்று மேய்க்கும் கோணார் போலே கண்ணனு வாராரே கண்ணனு வாராரோ நம்பி போலே கண்ணனோ வாரார பெருமாள் கண்ணனோ வருவாரா நடந்து வந்த கலைப்பித்தீர என் பெருமான் கீதங்களை வாசிக்க ஆண்டவன் சிவபெருமான் ஒளிந்திருந்த அரளி நந்தவன கொப்பானது தன்னாக்குல ஆட ஆரம்பிச்சிருச்சு தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடுகிறது எப்படி ஐயா தித்தி மீதி திந்தி என சிவனும் ஆடவே தித்தி மீதி திந்தி என சிவனும் ஆடவே ஆதி சிவனும் ஆடவே சிவன் இருந்த அரளி கோப்பு சேர்ந்து மாடவே ஆதி சிவன் இருந்த அரளி கோப்பு சேர்ந்து மாடவே ஆதி சிவனும்
மாடல சிவன் ஒழுந்தார்களுக்கு பூ சேர்ந்து மாடல போட் 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 போய் சாமி மத்த கோப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பது ஒத்த கோப்பது ஒத்த கோப்பாரு தடி தடி தடிகிடத்தனம் தாளம் போடவே தடி தடி தடிகிடத்தனம் தாளம் போடுது ஒத்த கோப்பாரு ஏ தந்தரிக்குமா ஓட் 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 ஆடுங்கோப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயங்கே அணையும் கூறிட அரணை கண்டு மாயன் அணையும் கூறிட அண்ணன் ஓடி பார்த்திட யாரையும் கண்டு மாயம் கேளு அணையும் கூறிட போட் 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 பெருமான் கோவால கண்ணன் பார்த்தார் ஏ கண்ணா இருக்க கொப்பு இல்லாம ஒத்த கொப்பு மட்டும் ஆடுது ஆடுதா ஆடுதா பாட்டுக்கு சுதித்த வராமல் ஆடணும்னா அத்தான் பகவானாதான் இருக்கும் வேற யாரால ஆட முடியாது அத்தானோ அத்தான் என்று அழைக்க ஆமையா மச்சானோ மச்சான் என்று அழைத்தார் ஆமை சாமி ஆண்டவன் பார்த்தார் ஆமா அரக்கன் தான் சொருவத்தை மாத்தி வந்து நம்மளை கூப்பிடுறானோ நம்மள மச்சான் வர கொண்டாடுதானா என்ற ஆண்டவன் தன்னை பயந்து ஆமோ என்னை மச்சான் என்று சொல்லாதேடா மானங்கெட்ட வல்லரக்கா என்னை அத்தான் என்று சொல்லாதேடா அத்தான் என்று சொல்லாதேடா அறிவு கெட்ட வல்லரக்கா அத்தான் என்று ஏ அறிவு கெட்ட வல்லரக்கா போட் 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 அச்சோ ஐயோ ஆண்டவன் நம்மள அரக்கன் நினைச்சலாம் இருக்காரு ஆமையா ஆண்டவன் நந்தவனத்தை விட்டு வெளியே வரணுமானா வெளியில வரணும் அவர் குட்ட உடைக்கணும் கூட இல்லணும் ஆமோ என்று ஆண்டவனை எம்பெருமான் கேலி செய்கிறார் ஆமையா அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா ஓ ஆண்டவா அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா தானோ ஆடி நின்றவா ஆடி நின்றவா அரக்கனுக்கு தான் பயந்து அருளி ஒழிந்தவா மாய அரக்கனுக்கு தான் பயந்து அருளி ஒழிந்தவா விளை ஆடி நின்றவா அந்த அரக்கனுக்கு தான் பயந்து அருளி ஒழிந்தவா ஓ போர் போர் கன்றுமானை கரத்தில் ஏந்தி கையிலையாண்டவா கண்ணன் பேச்சை காதில் கேடாடவா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா உனக்கு ரோசம் இல்லையோ ரோசம் இல்லையா அரளி மூட்டில் போய் ஒளிந்தது இல்லையா அரளி மூட்டில் போய் ஒளிந்தது இல்லையா ஆண்டவா ரோசம் இல்லையோ நல்ல அரளி மூட்டுகள் போய் விழுந்தது வெக்கம் இல்லையா போட் 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 புத்துக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா உனக்கு ரோசம் இல்லையோ ரோசம் இல்லையா பிரம்பாலை அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா பிரம்பாலை அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா ஆண்டவா ரோசம் இல்லையோ அடி பெரம்பால அடிகள் பட்டது ரோசம் இல்லையா போடு 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 என்ற ஆண்டவனை எம் பெரும்
பெருமாள் கேலி செய்ய ஒருவருக்கு ஒருவர் கேலி செய்து ஆண்டவன் பார்த்தார். ஆமையா அரக்கம் வந்திருந்தாம்னா வரம் கொடுத்தது மட்டும்தானே தெரியும். நம்ம வளப்பன் தெரியாது. வளப்பன் தெரியணுமானா நம்ம மைத்திரன் கோபாலக்கண்ணானா தான் இருக்கணும். ஆமா சுவாமி. ஆண்டவனும் அரளிவனத்தை விட்டு கீழே வந்தார். அரளி மட்டும் வந்து மச்சான், ஒரு பொண்ணை கொடுத்த மாப்பிள்ளன்னு கூட பேக்காம என்ன கேவலமா பேசுதேரு. ரொம்ப குறைவா சொல்லிடுற. உங்க குட்டையும் கூட அண்ணன் தான் உலகம் தாங்குமா? ஆமா. நானாவது புட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னன் கையில ஒரு ஆம்பளை கையில அடிபட்டேன். அவன் பிறம்பிட்டு அடிபட்டேன். நீரு ஆயர்பாடி பட்டணத்திலே பிறந்து ஆயர்பாடியில போய் பிறந்து வளர்ந்து ஆமா உரியிலே வெண்ணையை திருடி கோபியர் கையால் பெண் கையால் அடிபட்டேரு. அந்த 16,000 கோவிலில் அடிபட்டியர்ல இல்லையா, மானம் இல்லையா என்ற ஆண்டவன் என் பெருமாளை கேலி செய்ய ஆமா சுவாமி ஒருவருக்கொருவராகவே கேலி செய்தார்கள். ஆமா. ஆண்டவன் பார்த்தார், என்ன இப்படியே கேலி செஞ்சுட்டு இருந்தோம்னா அரக்கனை போய் யார் சம்காரம் செய்யறா? அரக்கனை யாரு வரமாட்டா? நீர் தான் போய் பண்ணணும். ஆமா. நான் போய் அரக்கனை சம்காரம் செஞ்சேன். ஆடு மாடெல்லாம் யாரு பாக்கா? ஆடு மாடெல்லாம் நானே மேய்ச்சி தொழில் ஆடுகளை சந்தையில் வேண்டி வித்துருந்தேன். நீர் தான் என் ஆடு மாடெல்லாம் பார்க்கணும். ஆமா. ஆடு மாடை பார்க்கணும்னா ஆமையா இந்த சொரூபத்துல இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொரூபத்துல போவ? கடவுளுக்கு என் பெருமான் கோபாலக்கண்ணன் தன்னை போல் சொரூபத்தை கொடுத்து ஆமையா ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு மாட்டுக்காரனே மச்சான் மாட்ட கொஞ்சம் மாத்துக்கோங்க, மாட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் மாட்டுக்காரனே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாட்டுக்கார காட்டில் பச்சை பயிர் இருக்க காவல்காரன் காத்திருக்க, நல்ல காவலுக்காரன் காத்திருக்க, பரிசு கட்ட பால் பசுவு பயத்தமேய பார்க்கும் மச்சான் மச்சான் நீங்க போகாத காட்டு வழி போக கூடாதே, கட்டு அங்கும் இங்கும் சுத்த கூடாதே, போகாத காட்டு வழி போக கூடாதே, கட்டு அங்கும் இங்கும் சுத்த கூடாதே, வனத்தை விட்டு காட்டில் படுத்து தூங்க கூடாதே, மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாதே, மற்றவர்களை கேலி செய்யக்கூடாது. மாட்டுக்காரவே மச்சான் என்று எம் பெருமான் ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஒருவருக்கு ஒருவர் கேலியெல்லாம் செய்து இந்த அரக்கனை சம்காரம் செய்யணுமா நம்ம எப்படி போகக்கூடாது? எப்படி போவா? ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை, பெண்ணால் கெட்டவர்கள் பேர் உலகத்தில், பெண்ணால் கெட்டவர்கள் பேர் உலகிலே ரொம்ப உண்டு. யாரெல்லாம் கெட்டு விழுந்தார்? அதனால் நாமளும் ஒரு பெண்ணாக செல்ல வேண்டும் என்று ஆமா சுவாமி அழகிய மோகினியாக வடிவத்தை கொண்டு கொண்டல் வரனல் தன்னோட சொரூபமாய் என்பருமா கொண்டல் வரனல் தன்னோடாலை சொரூபமாய் என்பருமா போடு போடு கோசலையால் வியாசமாரி கோசலையால் வியாசமாரி கோலம் கொள்வார் அழகே கோசலையால் வியாசமாரி கோலம் கொள்வார போடு போடு அடே அண்டதில்லை தோரமைக்க ஆனந்தம் பாட பெருமா போடு போடு அர்ச்சுதனாகி செய்வர பெண் சொருவமான
சாமி அச்சுதல்லா இச்சை பெற பெண் சொரு அம்மாளா போடு போடு அவரோ எடுத்தாடு ஒரு பெருமான் கோபால 18 வயது போலே குல பெண்ணை போலே செட்டி கட தருவாதியில சிலை உருக்கி வார்த்ததை போ கண்ணாரோட உளையாதியில கரு கட்டு வார்த்ததை போ பெண்ணை உருகியல்லோ பூமியில விட்டதை போ தங்கத்தை உருகியல்லோ கரையாதில விட்டதை போ மா பெண்ணு காணா பெண்ணாளாகி பெண்ணழகி பேடை கொண்ட மயிலாளாகி போடு பெண்ணா பேடை கொண்ட போடு 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 பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்ட மயில் அழகி அவ வட்டளவும் பொட்டளவும் அடிவளவும் நிறமழகும் தன்னுடைய அழகு காணாது என்று தங்க நகைகளால் அலங்காரம் செய்கிறாள். தங்க நகை அலங்காரம் செய்து சமங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் அல்ல தலைவாரி சடைகள் பின்னே தலையில் சட குச்சி சட நாகம் சட புள்ளி ராக்கோடியான் அவ காதுக்கு நல்ல கம்மல்கள்லாம் கல்பதித்த சிமிக்கிகளா குருட்டு தட்டு செவிட்டு தட்டு தட்டு விட்டா பொன்னா போ தட்டு விட்டா கழுத்திற்கு அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கலிவார சங்கீலியா அவ பச்சை பர மாலைகளாம் அலங்கார தாயத்துடன் கையதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டன காப்பு விட்டாள் அவ மோட்டா நல்ல வளையலிட்டா வளையல் விட்டா 5 நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரங்கள் 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி மிந்தாங்கி பிந்தாங்கி மிந்தாங்கி பிந்தாங்கி கட்டுவோமா தோழிகளா கட்டுவாமா கூடிகளா எடுத்து சங்கிலி மாட்டினா எடுத்து சங்கிலி மாட்டினா இக்கோளாளி போட்டினா இத்தாள பொறி கொத்து சரப்பொடி ஏற்ற சந்தன காப்பு தாளக்களி கொத்து சரப்பொடி ஆத்த சந்தன காப்பு அவள் இடுப்பில் ஒட்டிய சிகப்பு இடுப்பில் ஒட்டிய சிவப்பா யாரு செய்த வேலை யாரு செய்த வேலை மதுரை தட்டார் செய்த வேலை தட்டார் செய்த வேலை மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மதுரை ரத்னா தாலி தவிர பீலி முதல் அந்த மோகினியா தங்க தாலி தாலி தவிர பீலி வரை அத்தனையும் தங்க நகைகளால் அலங்காரம் செய்து தங்கத்தால அலங்காரம் செய்து அரக்கன் வடும் காட்டுக்குள்ளே மாயனங்கை வழி நடக்க பெண்ணை கண்டான் மதிமயங்கி வண்டா சுழண்ட வல்லறக்க ஆமா சுவாமி பெண்ணென்று எண்ணினாயம் பெருமாளாக நினைக்கல மாயனவாகவே நினைத்தான் மங்கையாக எண்ணல ஆமோ யாரடி நீ பெண் கொடியே எங்கிருந்து இங்கு வந்த ஊரு என்ன பேரு என்ன ஊரு என்ன பேரு என்ன என்று சொல்ல ஆமாய்யா அம்பாத்தார் மோகினி ஆமா அண்ணா வல்லரக்கா வல்லரக்கா மலையரசன் என்பவருக்கு நாங்கள் அக்கா தங்கை 8 பேர் பிறந்தோம் பிறந்து வளர்ந்து பிறந்தவா 8 பேரையும் எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்துல கட்டி கொடுத்துட்டாரு பெரிய மாப்பிளைக்கு எனக்கு மாலை விட்டு மனம் முடித்து கொடுத்தாரு 8வது பிறந்த மக ஆமா நான் பூத்ததோ என் புருஷனுக்காகாது என் புருஷனுக்கு ஆகாது பூத்ததோ மணவாளனுக்கு ஆகாது என் மன்னனுக்கு ஆகாது சித்திரை மாதத்துல முத காலத்துல மூல நட்சத்திரத்துல நான் வயசுக்கு வந்தேன் எப்பா மூல நட்சத்திரம் உள்ளவா அதனால ஒரு பேரும் என்ன பெண்ணு கேட்டு வரல ஏன்னா மூல நட்சத்திர வயசுக்கு வந்தவா
வாக்கப்பட்டு போனான்னு வச்சுக்கோ, மாமனும் மாமியாலும் தூக்கிட்டு விட்டுருவா. எங்க கிழக்க அதான் அந்த நட்சத்திரம் ஆகாது. தெக்கையா உங்க தெக்க இருக்கு. ஆமா எங்க ஊர்ல கிழக்கதான் இருக்கு. அதனாலே ஒரு பேரும் என்ன பெண்ணு கேட்டு வரல. ஆமா ஐயோ மீது கொண்ட பாசத்தால ஆமா எங்க அப்பா 56 தேசத்து அரசர்கள் போட்டாவையும் கையில கொடுத்தாரு. என் போட்டாவில மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி கொடுத்துட்டாரு. போட்டால மாப்பிள்ளை பார்க்க நல்லதா இருந்தாரு. ஆமா கல்யாணத்துக்கு பிறகு கண்ணு குருடு காது செவிடுனா நான் என்ன செய்ய? குடும்பம் செவிடமோட வாழ முடியுமா? அதனாலே மறுநாளே மாப்பிள்ளைய நான் நேர்ல பார்க்கணும்னு நான் நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா 56 தேசத்து அரசர்களுக்கும் அறிக்கை கொடுத்திருந்தார். ஆமா அதுல அறிக்கை இல்லாம மதுரை சொக்கணும் வந்து அமர்ந்திருந்தார். அவரு கூட்டத்தோடு கூட்டமா வந்து எங்க அப்பா என் கையில ஒரு மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார். மாலையை சுழட்டி எரிய சொன்னார். நான் எரிந்த மாலையோ சொக்கங்கலத்துல சொகுசாப்பி அமர்ந்தது. சொகுசா மாலை விழுந்துச்சு. பொட்டையில் பிறந்தாலும் என் தலையில் போட்ட விதிதானே. எங்க அப்பா அவருக்கே என்னை கட்டி கொடுத்தார். மாலை விட்டு மனம் முடிச்சு போன திங்கக்கிழமை எனக்கு கல்யாணம். இந்த திங்கக்கிழமை எனக்கு போராட்டம். ஆமா சுவாமி போராட்டம் வாக்கப்பட்ட நாள்ல இருந்து ஒரே போராட்டம். ஆமா பார்த்த இந்த வாழ்க்கை நமக்கு ஆகாது என்று ஆமா தாலியை கலட்டி அங்கேயே எரிஞ்சிட்டு வந்துட்டேன். அப்படியே தாலியை கழிச்சு போட்டு வந்துட்டேன். மன்னனோடு சண்டையிட்டு நான் மாதா வீடு போறேன். மாதா வீடு போறேன். புருஷனோடு சண்டை வீட்டு பிறந்த வீடு போறேன்னா நான் பிறந்த வீடு போறேன். வாரவள உடன் பிறப்பா என்னனும். ஆமா தனியா வாரவள உன் தங்கையா என்னனுமே. தங்கையா நினைக்கணும். மோகினி சொன்ன போது வல்லரக்கன் பார்த்தான். ஆமோ மோகினி கொண்டவளை மறந்தாலும் நான் கண்டவளை மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தவளை மறந்தாலும் வீதியில் கண்டவளை நான் மறக்க மாட்டேன். ஆமா நான் வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு. சாவி என் கையில் இருந்தனா அதுக்கு என்ன செய்ய முடியும்? சின்ன பையன் பாத்துக்கிறோம் என்று என் பெருமான் மனதிலே எண்ணிக்கொண்டு ஆமா அரக்கா உன்னோடு நான் வந்து வாழணுமே. ஆனா ஆமா நீ ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கங்க. சரி நான் வந்தா எவடி சக்காலத்திம்பா அந்த வாழ்க்கை நமக்கு தேவைதானா? ஆமா 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 நீ 5 விரலுக்கும் அக்கினி வர வாங்கியிருக்க. என்ன தொட்டையானா நான் கருகி உருகி சாம்பலா போயிருவேன். நீ யாரோடு இருந்து வாழ்வ? யாரோட வாழ்க்கை செய்வ? அதனால எனக்கு ஒரு சின்ன சத்தியம் மட்டும் செய். உனக்கு என்ன சத்தியம் வேணும்? அலைகடலே தலைமுழுகி உன் முண்டு விரலை எடுத்து உன்னானை என்னானை உடையவர் மீது ஆணையாக உமையவள் தன்னான மூத்த மனைவியாலை முகம் கொடுத்து பேச மாட்டேன். அத மோரையில முடிக்க மாட்டேன். எனக்கு ஒரு காலமும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று ஆமையா சரச 3 தரம் சுத்தி உன் நடு தொண்டையில் வைத்தா உன்னோடு வந்து வாழ்வேன் என்றார். தொண்டையில வச்சா உன்னோடு வாழ்வோம்னா அரக்கன் பார்த்தான். ஆமா முங்குனா நிமிந்தான் 3 முங்கு போட்டான். 3 முங்கு போட்டு அவளை தொட்டா கருகி உருகிடுவாங்கால நம்ம தொண்டையில கைய வச்சோம்னா எரிஞ்சிருவோம் எண்ணி பார்த்தாதான். பாக்கலியா கலை படைத்தும் அறிவிழந்தான். கண்டான் ஆண்டவனிடத்திலே வாங்கிய வரத்தை மறந்தான். சத்தியத்தை மறந்து மோகினி ஆமா இதோ பார் ஆமையா உன்னானை என்னானை உடையவர் மீது ஆணையாக ஆமோ காலம் துரோகம் செய்ய மாட்டேன் என்று ஆமையா 3 தர சுத்தினா. ஆமா தொண்டையிலே வைத்தான். ஆமையா தொண்டையில வைத்த போது வல்லரக்கர் சுக்கு சுக்கான் உருங்குதானே ஒரு சாம்பலை தான் எம்பெருமான் கையில் எடுத்து ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனும் ஓடி வந்து அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் பார்த்தார். பகவான் நம்பல. மச்சான் நான் படைத்த பிறவி நான் கொடுத்த வரம் என்னால முடியலையே. உம்மால எப்படி முடிஞ்சது? எப்படி அழிக்க முடிஞ்சு? பெண்ணால் கெட்டவர்கள் பேர் உலகிலே ரொம்ப உண்டு. உலகத்திலே ரொம்ப உண்டு. நான் பெண்ணாக வடிவம் கொண்டேன் பேதை கொண்ட அரக்கனை வர முடித்தேன் என்று சொல்ல. ஆமா நீர் பெண் சொருவம் எடுத்தேரா? ரொம்ப அழகா இருக்கும். அந்த சொருவத்தை முன்னாடி எடுத்தாதான் உண்மை நம்புவேன் என்று சொல்ல எடுக்க முடியாது. ஆபத்திற்கு பாவம் இல்லை என்று கண்ணன் மறுபடியும் பெண் சொரூபம் எடுக்க பெண்ணை கண்ட ஆண்டவனுக்கு மோகம் தாங்காமல் நிச்சயது ஒழுக விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று பெருமான் இரு கரத்தினால் அந்த சோதிமணி விளக்கு ஒளிவு போல்
தோழினில் பூநூல் இளங்க ஆமோ வேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமையான சாஸ்தாக்கள் தர்மஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார்களேயானா யார் யாரெல்லாம் அவதாரம் பண்ண போறா சாஸ்தா பிறந்தது பங்குனி மாசம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்திலே வந்து பிறந்தார் ஆமையா பங்குனி மாசம் புதனமை யா பங்கிலி மாதம் புதனது உத்திரா பங்குனி மாசம் புதனமை உத்திரா பங்கிலி மாதம் புதனது உத்திரா பவர்ணம பஞ்சமி கலகால கணத்து பவர பஞ்சமி கலகால கணத்து இந்திர மாதமே அமர்ந்த யோகத்தில் ஈரமாகவே ரோகத்து ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் ஆதிக்கு சிவனுக்கு பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றோ ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ ஆதியில் உள்ளவருக்கு ஐயனார் என்றோ சுவாமி ஐயனார் 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 ஹரிஹர சுதன் ஐயனார் 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 ஐயோ கொண்டார் ஐயனார் 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 சம்போவில் ஐயனார் சந்தோர் ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் ஆரியங்க ஐயனார் ஐயனுக்கு மெய்யனாக எனக்கு மையனாக சுமகாளி வாசலில மகாளி வாசலிலா சுவாமி பிறந்தாரு சாமி பிறந்தார சங்கடங்கள் தீர்த்திடற கடங்க திட்டிடவா ஐயன் பிறந்த வாசலில பிறந்த வாசலிலா பட்டநாத கேத்திரபாலா நாத பத்திரவலா சாமி சங்கிலி பூதத்தாரும் ஆடுதாரு பாடுதாரு உச்சினி மாகாளி அம்மா அம்மா உச்சியில பிறந்தவளே ஓடியா ஓடியா உச்சினி மாகாளி அம்மா ஆடிவாரா பாடிவாரா மாகாளி போட்டுவாரா ஓடிவாரா ஆடிவாரா கூட சத்தம் போட்டுவாரா வீரப்பெல்லாம் வீசடையா ஆடும் தலைமுடியா கோரவாயம் கோரப்பெல்லாம் கோரமுக கண்ணழகா சீனி மாகாளியம்மா அப்பு சேடை அழகி அங்கார சொர்வத்தாரி மகாளி வாசலில வாசலிலா விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலாயா சோழப்பேரி மாயாண்டி சோழப்பேரி கும்பமாடா பேச்சு பெற்ற திருமகனா பேரு பெற்ற மாயாண்டி ஆடுதாரே பாடுதாரே ஆடாடி போடுவாரே மாயாண்டி செஞ்சுடல மாயானம் தன்னாதில மாண்ட பெண வேகுதப்பா இல்லை வன களமதில செத்த பெண வேகுதப்பா கரையாதில சமாதம் சமலைக்குத்தான் இருந்து பெண வேகுதப்பா மூட்டத்தில் பணம் இருந்து மூன்று பெண வேகுதப்பா கட்டையில இறந்த பெண வேகுதப்பா வாட சவாட மாயாண்டி சமலைக்குத்தான் அந்த நம்ம மனக்குதப்பா உச்சி கண்ணில் பிறந்த சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா அங்க நீர் அமலகி அங்க அம்மா ஈஸ்வரிய உச்சியில பிறந்தவரே உச்சி நீ மாகாளி அம்மா ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆளாளி போடுவாளாம் உச்சி நீ மாகாளி அம்மா பிச்சடை அழகி அங்கார சொர்வக்காரி எரிதமுகம் சிவந்த கண்ணா ஏழு பாகம் கலை அழகா வடக்கே விழுந்த கடை அம்மா வடகடலும் நீராட விழுந்த சடை செங்கடலும் நீராட மேலு பக்கம் விழுந்த சடை மேடலும் நீராட உச்சியில விழுந்த சடை உலகம் எல்லாம் நீராட தங்க சடை பவள சடை 16 சடையடகி அப்பு சடை நெருஞ்சடையா ஹரிராமன் தங்கையம்மா பச்சரிசி வனமதில அடங்காத மகுடனையும் அங்காரம் செய்வதற்கு காளியாக பிறந்தவளா ஆடிவாரா பாடிவாரா ஆதாடி போட்டுவாரா அம்மா ஒரு குடல சீனி மாகாளிக்கு உன்னான மணிக்குடல ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆதாடி போடுவாளா உச்சியில பிறந்தவளே உச்சி மாகாளியோடு சிலம்பில் வந்து பிறந்த சக்தி தங்கம்மா ஈஸ்வரியா
அக்காளும் தங்கையுமா ஆடி வாரா பாடி வாரா அதாளி போட்டு வாரா ஓடி வாரா பாடி வாரா வேம்பு வந்து பிறந்திடுமா நிச்சயமாக ஆளுகித்தான் விஜயநகர் சாமி பிறந்திடுமா போடு 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 உனக்கு சூழம் வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா சுந்தரனார் சூழம் வந்து பிறந்த போது காளி அம்மா சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்தா ஏ உச்சிமா காளி ஆளேலங்குமி 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 ஆளேலோ ஆலங்குமி ஆலயலோ ஆளேலங்குமி ஆலயலோ ஆளேலங்குமி ஆளேலோ ஆலங்குமி ஆலயலோ ஆலங்குமி ஆலயலோ ஆளேலங்குமி ஆளேலோ ஆலங்குமி ஆலயலோ ஆலங்குமி ஆலயலோ அம்மன் வருவத பாருங்கம்மா நம்மள் ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருவத பாருங்கம்மா அம்மா ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருகிற உச்சி மகாளிக்கு ஆனந்த கும்மி அடிகளம்மா ஆலங்குமி ஆலயலோ காலபைரவர் ஆடி வர நல்ல கணியங்குத்துமே பாடி வர கனியாங்குத்துக்கள் பாடி வர நல்ல கணியங்குத்துமே பாடி வர கனியாங்குத்துக்கள் பாடி வர ஆடி வருகிற உச்சி மகாளிக்கு உயர்ந்த கும்மி அடிகளம்மா ஆலங்குமி ஆலங்குமி ஆலயலோ செங்கலறுத்த கிடங்குக்குள்ள ரெண்டு சீரக சம்பவை தச்சு வச்ச ரெண்டு சீரக சம்பவை தச்சு வச்ச அத பச்சை கிளி எல்லாம் கொத்தி தீங்க நீங்க பாருங்க கும்மி அடிகளம்மா தன்ன தன்னாலில தன்னாலே தன்னாலில தன்னாலே தன்னாலே சங்கரங்கோவில் ரோட்டினிலே ரெண்டு சாமி தூரப்பாண்டி நந்தவனம் நந்தவனத்துல 4 கிளி அம்மா 400 மாதமா மெஞ்ச கிளி 4 மாசமா மெந்த கிளி 400 மாதமா மெஞ்ச கிளி 4 மாசமா மெந்த கிளி கொண்ட பெருத்தவ உச்சி மகாளிக்கு பாதி முடிதவ 2 கிளி ஆலங்குமி ஆலயலோ ஆலங்குமி ஆலயலோ வேப்ப மரத்தையும் தூருங்கம்மா 2 வெத்தல கட்ட பாரத்துங்கம்மா கட்ட பாரத்துங்கம்மா வெத்தல கட்ட பாரத்துங்கம்மா கட்ட பாரத்துங்கம்மா விளையாடி வருகிற உச்சி மகாளிக்கு வேடிக்கை கும்மி அடிகளம்மா தன்னானிலும் தன்னானே அம்மா சிற்றாற்றிலே நீராடி அவ சிங்காரமாவே பட்டுடுத்து அம்மா சிங்காரமாகவே பட்டுடுத்து அவ சேர்ந்து வருகிற முப்பூடாதிய சேர்த்து கும்மி அடிகளம்மா ஆலையிலங்குமி அலையலோ ஆலங்குமி ஆலயலோ போடு போடு
உனக்கு வெத்திலை பட்டி மாடி மேல நல்ல வேப்பிலை கும்பந்தால மேல வேப்பிலை கும்பந்தால மேல வேப்பிலை கும்பந்தால மேல கும்பந்தால மேல வேதநாயகியா உச்சி மகாளிக்கு வேடிக்கை கும்மி அடிக்கலாமா ஆலே அலாங்குமி ஆலே ஆலோ தன்ன தன்னால 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 தன்னாலே தன்னாலே போடு வட்ட வட்ட சிறு பொட்டலிலே 2 வாலிப பெண்களும் தட்டோடு வாலிபங்களும் தட்டோட வட்ட வட்டஞ்சிறு பொட்டலிலே 2 வாலிப பெண்களும் தட்டோடு வாலிப பெண்களும் தட்டோட நாளைக்கு வாலிப பெண்களும் தட்டோடு வாலிப பெண்களும் தட்டோட தட்டு மாறிச்சவ உச்சி மகாளிக்கு தங்க கொஞ்சம் கொண்டு ஆலே ஆலோ ஆலே அலாங்குமி ஆலே ஆலோ ஓடு ஓடு சத்து உச்சி மகாளி வாசலிலே ஐயனுக்கு மெய்யனாக அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே தர்மசாஸ்தா வந்து பிறந்தார் வருகை தந்துள்ள அனைத்து பொதுமக்கள் வில்லிசை கலைஞர்கள் ஆமா ஊர் பொதுமக்கள் ஆமா அனைவர்களுக்கும் எனக்கு பொன்னாடை போற்றியவர்கள் மலர் மாலை அணிவித்தவர்கள் பணம் கொடுத்தவர்கள் பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்த ஆதரித்த அனைவர்களும் எனக்கு சந்தன மாலை போட்டு எனக்கு அரங்கேற்ற அரங்கத்துக்கு வந்திருந்த சுத்தமொழியை சார்ந்த ஆமா கைலாசப்பட்டர் அவர்களுக்கும் மக்களுக்கும் அவர்கள் குழுவினர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த வில்லிசை கலைஞர்களுக்கும் ஊர் நாட்டாமை தர்மகர்த்தா பொகிஸ்தார் கணக்கு பிள்ளை அனைவர்களுக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மனமாற நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லாரும் கை தட்டுங்க வாங்கி. நமக்கு வயசாகி போச்சு, அவங்க தான் வாதியை பாருங்க. நம்மளால ஒண்ணு சாரதி அவர்கள் பார்த்த சாரதியா குத்தாலத்தை சாரில் விழுந்துகிட்டு இருக்கு. இப்போ மழை கிடையாது, அதனால அவர் வில்லிசை நாங்கள் சொல்லிக் கொடுத்த வில்லிசைய ஒரு வரி கூட தப்பாம, ஒரு மேளதாளங்கள் தவறாம அழகா பாடினாரு. இப்படி நாங்கள் சொல்லி கொடுத்ததுல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க. ஆனா 2 நாளையில் படிச்சு இவ்வளவு மேல்மை வந்து படிச்சுக்காத பெரிய கெட்டிக்காரர் தான் அவரு. ஒரு வாரம் 1 மாசம் நம்ம படிச்சாலுமே ஒரு கதையை நம்ம ஆயத்துருவோம், ஒரு மெட்டை நம்ம சொல்லக்கூடிய ராகத்தை ஆயத்துருவோம், ஒரு வர்ணமெட்டை ஆயத்துருவோம். அவரு பண்புலி மாரியம்மா வில்லிசையை கேட்டு கேட்டு அத்தனையும் இந்த கேசட்ல பதிஞ்சிருப்பாங்க ரெக்கார்டு, அதை மாதிரி மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்காரு. இதை வந்து மாற்ற முடியாது. இவர் வருங்காலத்தில் பெரிய ஒரு வில்லிசை இந்த வடக்கு மாவட்டத்தில் ஒரு அண்ணாவே இந்த உலகத்துக்கே தெரியும்.
அதனால இந்த சாரதிக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னே விட்டு அரங்கத்தை கணேசனுக்கும் நீங்க இந்த வாகக்குளத்து மக்கள் தான் 2 பேரையும் கை தூக்கி விடணும். அது உங்க கையில இருக்கு. இப்படி சிறந்த பாடகர்கள் நம்ம இந்த கோயிலுக்கு வில்ல நீங்க கூப்பிட வேண்டாம். அதனால உள்ளூர் போதும், படிச்சது போதும், இதுக்கு மேல படிக்கணும். அழகா பாடினாரு. சாசா கதைய ரொம்ப தெளிவா ஒரு வரி தப்பறாம அரிக்கும் சிவனுக்கும் சொன்னார்ல. அரிகர புத்திராய்கள் தர்ம ஞான சாசாக்கள் ஐயனுக்கு மையனாக சாசா பிறந்தாரு. எல்லாரும் வந்தாச்சுன்னா அது மாதிரி பிறந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. அழகா சாசாங்கதை பாடினாரு. அவருக்கு நீங்க எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. அதோடு இன்ன வரைக்கும் வில்லிசை பாடின சாரதி அவர்களுக்கு எங்க கீழப்பாறு சங்கத்துடைய சார்பாக, வில்லிசை கலைஞருடைய சார்பாக அவருக்கு அங்க பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஊர் மக்களுக்கு, தலைவர், கவுன்சிலருக்கு, வில்லிசை கலைஞருக்கெல்லாம் பொல்லாத போறதுக்கு போனால் நீங்க எல்லாரும் பேரக்கூடாது. இந்த குறையை இருந்து பார்த்து தான் போனோம். இன்னும் ஒரு நாளைக்கு இடையில ஒரு கோயில் முழுக்கா மாதிரி ஒரு வில்லு வைங்க. 2 வரை யாரும் படிச்சிருங்க. அழகா பாடினாரு. இன்னும் வாழ 2 ஆம்பளை வில்லு இருக்கு. அப்படிங்க போறேன்னு சொல்லுங்க. என்னோட வில்லு இருக்கு கூப்பிடுங்க. அப்படி நீங்க சொல்லணும். ஒரு கோயில் கொடைக்கு போவீங்க. அப்ப அந்த ஊர்ல நீங்க போய் சொல்லணும். விளம்பரப்படுத்துங்க. எங்க ஊர்ல கையில கூட அழகா பாடுவாங்க. நீங்க வில்ல கட்டி அடிச்சு பாருங்க, பாடி பாருங்க சொல்லணும். அதனால நீங்க தான் உங்களுக்கு கைதி கொடுக்கணும். எல்லா அண்ணாயும் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய அடியாரம் குடு கட்டிக்கணும், குடம் அடிக்கணும், தாள் அடிக்கணும், கட்டை அடிக்கணும். அதனால பெரிய நன்றி ஊர் மக்களுக்கு.